ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அவர் சொன்னால் சொன்னதே என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அவர் மாற்றவே மாட்டாருங்க. இந்த உலகம்தான் நேற்று ஒன்றை சொல்லும், இன்றைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் மாறாதவர் என்பதை என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். சங்கீதம் 33 சங்கீதம் 9வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்கப்படுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டான்னா சொல்ல அப்படியே ஆகும். செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாக காணப்பட்டது. ஆனால் தடையாக காணப்படும் பொழுது இந்த மோசே முதற்கொண்டு கலங்கி போய் நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் நிற்கிறார்கள். இது மத்தியில் கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், உன் கையில் என்ன இருக்குப்பா? கோல் இருக்கு. அந்த கோலை நீ செங்கடலுக்கு நேராய் நீட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு தந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாவல கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார், வார்த்தையில் அதிகாரத்தை தந்திருக்கிறார். நீ இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும்னு சொன்னாரே. மலையை பார்த்து, வியாதி என்கிற மலையை பார்த்து, கடன் என்கிற மலையை பார்த்து, அது மாத்திரமல்ல சில போராட்டம் என்கிற மலையை பார்த்து நீங்கள் சொல்லணும், இது இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யட்டும்? ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். இப்போமே சொல்லுங்க. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்குன்னு என் தெய்வம் பேசுகிறார். அப்படி என்றால் நடு சமுத்திரம் என்ன செய்கிறது? இப்போ அவர்களுக்கு முன்பாக பயத்தை காண்பித்து கொண்டிருக்கிறது. பயத்தை காண்பித்து கொண்டிருக்கும் பொழுதுதான், கையை நீட்டும் பொழுதுதான், கோலை நீட்டும் பொழுதுதான் செங்கடல் திறந்ததுங்க. அது மோசையினால் உண்டானதல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டானது. அவர் சொன்னால் சொன்னது தான். அப்படின்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மதில் போல நின்றதான். இது எப்படி நிற்குது அப்படின்னா, அது ஆண்டவருடைய கட்டளையில் நிற்கிறது. இன்னைக்கும் சமுத்திரம் என்ன செய்யுதுன்னா, கரையை விட்டு வெளியே வராத அளவுக்கு எப்படி நின்று கொண்டிருக்கிறது? அது கர்த்தருடைய கட்டளையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நின்று கொண்டிருக்கிறது. எல்லாமே இன்னைக்கு அந்தரத்தில் தொங்க விட்டிருக்கிறாரு. சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், இதெல்லாம் தொங்க விட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நிற்குது? அவருடைய கட்டளையில் என்ன செய்கிறது? நிற்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடு விட்டார் என்றால் எல்லாமே நடக்குனா உங்களுக்கு நடக்காதா? ஏன் சுமந்து போகிறீங்க? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? அவிசுவாசத்துக்கு ஏன் ஒப்பு கொடுக்குறீங்க? அவர் சொன்னால் சொன்னது தாங்க. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க, வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, வசனத்தின் மேலே விசுவாசம் வைங்க, அந்த வசனத்தின் ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தை இன்றைக்கு அற்புதம் உங்களுக்கு நடக்க போதுன்னு ஆண்டவர் பேசுகிறார். ஜெபிப்போம். வார்த்தையை விசுவாசித்து ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ கேட்டுக்கொண்ட இடத்துல சொன்னால் சொன்னது தான். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.